மாணவர்களே, நம்ம இப்போ கணக்குல கூட்டல், கழித்தல், பெருக்கல் கணக்கை நம்ம கத்துக்கிட்டோம். அடுத்ததா நம்ம இப்ப கத்துக்க போறது வகுத்தல். இந்த வகுத்தல் கணக்குனா என்ன? வகுத்தல் என்பது சம பங்கீடு ஆகும். நாம ஏற்கனவே கத்துக்கிட்ட கூட்டல், கழித்தல், பெருக்கல் கணக்குக்கும் இந்த வகுத்தல் கணக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நானே சொல்லட்டுமா? இந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல் இந்த கணக்கை நாம வலப்பக்கம் இருந்து இடப்பக்கமா செய்தோம். ஆனா இந்த வகுத்தல் கணக்கை நம்ம இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமா செய்ய போறோம். செய்யலாமா? ரெடி தானே நீங்க? மாணவர்களே, வகுத்தல் என்றால் சம பங்கீடு, அதாவது சமமாக பிரித்தல். வகுத்தலுக்கென்று ஒரு குறியீடு உள்ளது. அந்த குறியீடை பார்ப்போமா? இங்கே பாருங்கள், இதுதான் வகுத்தலுக்கான குறியீடு. அதாவது கிடைமட்டமாக ஒரு கோடு உள்ளது, அதற்கு மேலேயும் கீழேயும் இரு புள்ளிகள் உள்ளன. இதுதான் வகுத்தலுக்கான குறியீடு. இது என்னன்னு தெரியுமா? இது என்ன? இது வந்து ஒரு நூல். இந்த நூலில் மிஸ் வந்து 15 பீட்ஸ் வந்து கொத்துக்கிட்டேன். எத்தனை பீட்ஸ் கொத்துட்டதுல? 15 பீட்ஸ் கொத்துட்டேன். இதை வச்சு என்ன பண்ண போறப்ப நம்ம தெரியுமா? அதாவது தெரியலையா? இதை வச்சுட்டு இப்போ உங்களுக்கு நான் வகுத்தல் கணக்கு சொல்லித்தர போறேன். என்ன கணக்கு சொல்லித்தர போறேன்? வகுத்தல். இப்போ இதை வச்சு போடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாடு நீங்க பயன்படுத்த தேவையில்லை. வாய்ப்பாடு தெரியலனா கூட நம்ம என்ன பண்ணலாம்? வகுத்தல் கணக்கு இதை வச்சுக்கிட்டு ஈஸியா போடலாம். நான் போடல, நீங்க தான் போட போறீங்க. எப்படி போடலாம் பார்க்கலாமா? இப்போ என்ன பண்ணணும்? ஒரு முனையை நீ பிடிச்சிக்கோடியா, ஒரு முனையை நீ பிடிச்சிக்கோ. இதுல எத்தனை பீட்ஸ் இருக்குன்னு சொன்னதுல 15. எண்ணி பார்த்தலாமா? எண்ணி பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. உங்க முதல்ல நீ காமிச்சேன். எத்தனை பீட்ஸ் பத்துனதுல? 15 பீட்ஸ். இப்ப 15 3ஆல வகுக்க போறேன். என்ன பண்ண போறேன்? 15 எதால வகுக்க போறேன்? 3ஆல. அப்ப 3 பீட்ஸ் என்ன பண்ணணும்? அழகா அடுக்கி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பார் 3 வச்சுனா அடுத்து என்ன பண்ணணும்? மறுபடியும் 3 பீட்ஸ் கொஞ்சம் இடைவேளை விட்டு விட்டு ஒரு 3 இந்த ஒரு 3 வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் ஒன்று சேரக்கூடாது. அப்போ இங்கே வச்சுக்கணும். இந்த ஒரு 3 பீட்ஸு, இந்த ஒரு 3, இந்த ஒரு 3 அடுக்கி வச்சுட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி நீரில் எத்தனை முறை 3 பீட்ஸ் அடிக்கும் பாரு. 1 2 3 4 5. அப்ப 15 3ஆல வகுக்கும் போது எத்தனை இது முறை கிளம்பிச்சுக்கோ? ஈவு வந்து 5. ஈவு என்னது? 5. நமக்கு மீதி ஏதாவது கிடைச்சிருக்கா? கிடைக்கல. அதான் அப்ப 15 3ஆல வகுக்கும்போது ஈவு என்ன கிடைக்குது நமக்கு? 5. எத்தனை கிடைக்குது? எத்தனை செட்டு கிடைக்குது நமக்கு பாருங்க. எத்தனை செட்டு கிடைக்குது? 5 செட்டு கிடைக்குது. 5. இப்ப அடுத்து நீங்க ஒரு வகுத்த கணக்கு போடுறீங்களா? இது டைட்டா பிடிச்சிக்க பக்கம். இதுல எத்தனை மணி இருக்குன்னு சொன்ன? 15. 15 இப்ப 4ஆல வகுக்க போறோம். நம்ம எதால வகுக்க போறோம்? அப்ப எத்தனை மணியா நம்ம பிரிக்கணும்? இப்ப நம்ம 4 நீ பெரிய ஓடியாங்க அப்படியே உட்காந்துட்டு பிரிங்க. 4 மணி பிரிங்க பக்கம்ல. 1 2 3 4. ஒரு சரி பேசா அடுத்து மட்டும் 4 இன்னும் 4 பிரிங்க. 1 இங்க எப்படி பிரிங்க? 1 2 3 4. வெரி குட். அடுத்து இன்னும் சரி பிரிங்க. 1 2 3 4. இதுல மீதி எத்தனை இருக்குதுல? 4ஆ பிரிக்க முடியுதா? பிரிக்க முடியல. அப்ப இது வந்து என்னது? 4ஆ பிரிக்க முடியல. அப்ப தனியா விட்டுருங்க. எத்தனை முறை நீங்க பிரிச்சிருக்கீங்க 4 நாளா? நீங்க 3. அப்ப 3 முறை பிரிச்சிருக்கீங்களா? அப்ப இந்த 3 தான் இது ஈவு. 3 தான் ஈவு. மீதி எத்தனை இருக்கு நம்ம கிட்ட? 3 மணி இருக்கு. அப்ப மீதி எத்தனை? 3. அப்ப 15 நம்ம 4ஆல வகுக்கும் போது நமக்கு ஈவு எத்தனை இருக்கு? 3. மீதி எத்தனை இருக்கு? 3. இதை வைத்தே நம்ம வகுத்தல் கணக்கு போடலாமா? வாய்ப்பாய் பயன்படுத்தாம ஈஸியா இருக்கையில போடுறதுக்கு. அப்ப அடுத்த 2 கணக்கு நீங்களே போடுறீங்களா? அடிப்படை செயல்கள் 4 கழித்தலின் சுருக்கத்தை வகுத்தல் என்போம். அடிப்படை செயல்கள் 4 கழித்தலின் சுருக்கத்தை வகுத்தல் என்போம். தொடர்ச்சியான கழித்தல் என்பதை வகுத்தல் என்று நாமும் கற்போம். ஈவும் மீதியும் கண்டுபிடிப்போம். அடிப்படை செயல்கள் 4 கழித்தலின் சுருக்கத்தை வகுத்தல் என்போம். அடிப்படை செயல்கள் 4 கழித்தலின் சுருக்கத்தை வகுத்தல் என்போம். தொடர்ச்சியான கழித்தல் என்பதை வகுத்தல் என்று நாமும் கற்போம். ஈவும் மீதியும் கண்டுபிடிப்போம். வணக்கம் மாணவர்களே, இப்பொழுது நாம் கூழாங்கலை வைத்துக்கொண்டு கணித செயல்பாடுகளை செய்ய போகிறோம். இந்த கணித செயல்பாட்டில் பெருக்கல் தீர்மானங்களும்
வகுத்தல் தீர்மானமும் காணப்போகிறோம். இப்பொழுது தோராயமாக 3 முறை எடுத்துக்கொள்கிறோம். 1 ஒரு முறை, 2 முறை, 3 முறை. இப்பொழுது இந்த கற்களில் 2லிருந்து 10க்குள் ஏதோ ஒரு எண்ணை நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நான் 4 என்ற எண்ணை நினைத்துக் கொண்டு 4 கூறுகளாக பிரிக்கிறேன். ஒரு கூறு, 2 கூறு, 1 2 3 4, 4 கூறு, 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, மீதம் 1 2 3. மீதத்தை நான் பெட்டியில் வைக்கிறேன். இப்பொழுது 4 எத்தனை கூறுகள் இருப்பது என்பதை பார்ப்போம். 1 2 3 4 5 6. அதாவது ஒவ்வொரு கூறிலும் 4 கற்கள் உள்ளது. மொத்தம் 6 கூறுகள் உள்ளது. 1 2 3 4 5 6. இப்பொழுது இந்த பெருக்கல் தீர்மானத்தை பார்ப்போம். 6 கூறுகள், மொத்தம் ஒரு கூறிலும் 4 கற்கள். அதாவது 6 பெருக்கல் 4. மொத்தம் எத்தனை கற்கள் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24. அப்போது 6 பெருக்கல் 4 சமப்புரி 24. இப்பொழுது அடுத்த தீர்மானம். ஒவ்வொரு கூறிலும் 6 கற்கள் வைக்கப் போகிறோம். முன்பு 4, இப்பொழுது 6 கற்கள் வைக்கப் போகிறோம். அதாவது இப்பொழுது ஒவ்வொரு கூறிலும் 6 கற்கள் உள்ளது. எத்தனை கூறுகள் என்றால் 1 2 3 4. அதாவது 4. இரண்டாவது தீர்மானம் 4 பெருக்கல் 6 சமம் 24. அடுத்தது மூன்றாவது தீர்மானம். இப்போது 24 கற்களை சேர்த்துக் கொள்கிறோம். இப்போது 24 4 சமமாக பிரிக்கப் போகிறோம். அதாவது 24 கற்களை 4 சமமாக பிரித்தால் மூன்றாவது தீர்மானம் 24 கற்கள் வகுத்தல் 4 சமம் 24 4 சமமாக பிரித்தால் 1 2 3 4 5 6 6. 24 வகுத்தல் 4 சமம் 6. அடுத்தது இப்பொழுது 6 6ஆக பிரிக்கப் போகிறோம். ஒன்று 2 3 4 5 6. இந்த 6 பாகங்களை சமமாக பிரிக்கப் போகிறோம். இப்பொழுது 24 கற்கள் 6 கூறுகளாக உள்ளது. 1 2 3 4 5 6 6 கூறுகளாக உள்ளது. ஒவ்வொரு கூறிலும் 4 கற்கள் உள்ளது. இப்பொழுது 4வது தீர்மானம் எழுதப் போகிறோம். 24 வகுத்தல் 6 பிரித்தால் ஒவ்வொருக்கும் 4. இப்பொழுது 4வது தீர்மானம் 24 வகுத்தல் 6 சமம் 4. இதை மாணவர்கள் கீழ்மட்ட கரும்பலகையில் கற்களை கூழாங்கற்களை வைத்துக்கொண்டு பயன்படுத்துவதால் பெருக்கல் 2 பெருக்கல் உண்மைகளும் 2 வகுத்தல் உண்மைகளும் புரிந்து செயல்படலாம்.
மாணவர்கள் இந்த கூழாங்கற்கள் செயல்பாடுகள் மூலம் பெருக்கல் உண்மைகளையும் வகுத்தல் உண்மைகளையும் தானாகவே கற்று புரிந்து செயல்படுகின்றனர். 4627 மூன்றுகளால் வகுக்கப் போகிறோம். இந்த வகுத்தல் செயல்பாடுகளில் கூழாங்கற்கள் வைத்து பயன்படுத்தப் போகிறோம். 4627 மூன்றால் வகுக்கப் போகிறோம். வகுத்தலில் இடதுபுறத்திலிருந்து வலப்புறமாக செல்ல வேண்டும். அதாவது 4 அடுத்தது 6, 7, 2, 7. இப்பொழுது முதலில் 4 எத்தனை மூன்றுகள் என்பது பார்ப்போம். 1, 2, 3, 4. இப்பொழுது முதலில் 4 எடுத்துள்ளோம். 4 எத்தனை மூன்றுகள் பார்ப்போம். 1, 2, 3. எத்தனை மூன்று உள்ளது? ஒரு மூன்று உள்ளது. ஒரு முன் 3. மீதம் 1. 4 3 கழித்தால் மீதம் 1. அடுத்த இலக்கமாக 6 இறக்குகிறோம். இப்பொழுது 6 ஆனது 16 உள்ளது. இப்பொழுது 16 கொண்டான கற்களை கூழாங்கற்கள் எடுக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இப்பொழுது இந்த 16 கொண்டான கற்களை எடுத்துக்கொண்டாச்சு என்றால் 3 மூன்றாக பிரிக்க வேண்டும். 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. இப்பொழுது 16ஐ 3 மூன்றாக சமமாக பிரித்தால் 1, 2, 3, 4, 5. 5 கூறுகள் வருகிறது. 5 15. மீதம் 1. ஒரு கற்கள் உள்ளது மீதி. அப்போது 6 5 கழித்தால் 1. அடுத்த இலக்கமாக 2 இறக்குகிறோம். இப்பொழுது 2 ஆனது 12 ஆகியுள்ளது. இப்பொழுது 12 கற்களை எடுக்க வேண்டும். 12 கற்களை 3 மூன்றுகளாக சமமாக பிரிக்க வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 கூழாங்கற்களை 3 சமமாக பிரிக்க வேண்டும். 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. 1, 2, 3. மீதம் ஒன்றுமில்லை. அதாவது ஒவ்வொரு கூறிலும் 3 கற்கள் 3 மூன்றுகளாக பிரித்தால் 1, 2, 3, 4 4 கூறுகள் வருகிறது. அப்பொழுது 4 3 12. 12 0 0 போட்டதால் போட தேவையில்லை. அடுத்த இலக்கமாக 7 இறக்குகிறோம். இப்பொழுது 7 கற்களை எடுக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்பொழுது 7 3 மூன்றாக பிரிக்கப் போகிறோம். 1, 2, 3. 1, 2, 3. இந்த 7 கற்களில் 2 மூன்றுகள் உள்ளது. 2 3 6. மீதம் ஒரு கற்கள் உள்ளது. 7 6 குறைத்தால் மீதம் 1. 1542. மீதி 1. அதாவது 4627 3 சமமாக பிரித்தால் 1542. மீதம் 1 வரும். வணக்கம் குழந்தைகளே, இன்று தசம எண்களின் வகுத்தல் பற்றி பார்க்கலாமா? நம்ம வாங்க. 1.4484 வகுத்தல் 1.2. இந்த எண்ணை இந்த 1.2ஆல நம்ம என்ன பண்ண போறோம்? வகுக்க போறோம். வகுக்கலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற எண்ணை புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளியை எடுத்துட்டு நம்ம எழுத போறோம். எழுதலாமா? வகுத்தல் இதனுடைய வேறு குறி எப்படி போடலாம்? நம்ம பை.
12. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? 14,484 12ஆல வகுக்க போறோம். வகுக்கலாமா? வெளியில இருக்கிறது 2 டிஜிட் நம்பர், உள்ள அதே மாதிரியே நம்ம 2 டிஜிட் நம்பர் நம்ம எடுத்துக்கணும். 12 விட 14 பெரியது. அப்ப 14ல் எத்தனை 12 இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு 12 12 கழிச்சா 4ல 2 போயிடுச்சுன்னா 2, 1ல 1 போயிடுச்சுன்னா 0. இப்பொழுது அடுத்த நம்பரை இறக்கணும் 4. இப்பொழுது 24ல் எத்தனை 12 இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்ப 24ல எத்தனை 12 இருக்கு? 2 12 2 12 24 கழிக்கணும். கழிச்சா 24ல 24 போயிடுச்சுன்னா 0. அடுத்த என்ன கீழே இறக்கணும் 8. 8ல் எத்தனை 12 இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். 8ல் எத்தனை 12 இருக்கு? 0 12. அப்ப 0 12 0. 8லிருந்து 0ஐ கழிக்க 8. அடுத்த எண்ணை நாம் இப்பொழுது கீழே எடுக்க போகிறோம் 4. இப்பொழுது 84ல் எத்தனை 12 உள்ளது என்று பார்க்க வேண்டும். அப்பொழுது 7 12 84 கழித்தால் 0. எனவே மாணவர்களே 14,484ஐ 12ஆல் வகுக்க நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 1207. இப்பொழுது நாம் அதை எழுத போகின்றோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கணக்கு என்ன என்று பார்க்கும்போது 1.4484ஐ 1.2ஆல் வகுக்க வேண்டும். எனவே அதை எடுத்து நாம் இப்பொழுது எழுத போகிறோம். இப்பொழுது நாம் இங்கு கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. மேலே எத்தனை ஸ்தானம் கழித்து புள்ளி இருக்கிறது? 1 2 3 4. கீழே எத்தனை ஸ்தானம் கழித்து புள்ளி இருக்கிறது? 1 ஒரு ஸ்தானம். எனவே மேலே எத்தனை ஸ்தானம் இருக்கின்றதோ அதிலிருந்து கீழே எத்தனை ஸ்தானம் இருக்கிறதோ அதை கழித்து விட வேண்டும். எனவே 4ல் ஒன்றை கழித்து விட்டால் மீதி 3 ஸ்தானம். எனவே நாம் இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய எண்ணை எழுதிவிட்டு 3 ஸ்தானம் கழித்து புள்ளி வைக்க வேண்டும். ஏனென்றால் 1 2 3 4 4ல் இருந்து இந்த 4 ஸ்தானத்திலிருந்து இந்த ஒரு ஸ்தானத்தை கழித்தால் நமக்கு கிடைப்பது 3 ஸ்தானம். எனவே 3 ஸ்தானம் கழித்து வலதுபுறத்தில் இருந்து நாம் புள்ளியை வைக்க வேண்டும். 1 2 3. எனவே மாணவர்களே 1.4484 என்பதை 1.2ஆல் வகுக்க நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 1.207. வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு கணக்குல வகுத்தல்ல ஒரு சின்ன டெக்னிக் பார்க்க போறோம். வகுத்தல்னா சமமாக பிரித்தல் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு பெரிய வகுத்தல் கணக்கு கொடுத்தாலும் அதை எப்படி பிழை இல்லாம செய்யறது அப்படின்றத இந்த டெக்னிக் மூலமா நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? 6லே எத்தனை 3கள் உள்ளது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? 6லே 2 3கள் உள்ளது, மீதம் இல்லை என்று சொல்வீர்கள். 5லே எத்தனை 3 இருக்கிறது என்று கேட்டால் 1 3 இருக்கிறது, மீதம் 2 இருக்கிறது என்று சொல்வீர்கள். 4லே எத்தனை 3 இருக்கிறது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? 1 3 இருக்கிறது, மீதம் 1 இருக்கிறது என்று சொல்வீர்கள். 3லே எத்தனை 3 இருக்கிறது என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? 1 3 இருக்கிறது, மீதம் ஏதும் இல்லை என்று சொல்வீர்கள். ஆனால் 2லே எத்தனை 3 இருக்கிறது என்று கேட்டால் நீங்க என்ன சொல்வீர்கள்? 2லே 3 இல்லை, 2லே 3 அடங்காது என்று சொல்வீர்கள். ஆனால் அப்படி சொல்லாமல் 2லே 0 3கள் உள்ளது, 0 தடவை அடங்கும் என்று சொன்னீர்கள் என்றால் இது வகுத்தல் கணக்கை மிகவும் சுலபமாக போடுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். எப்படி என்று பார்ப்போமா? 315 3ஆல வகுக்க போறோம். சோ 3ஆல வகுக்கணும்னா உங்களுக்கு 10 10ஓட 10 வாய்ப்பாடு மட்டும் தெரிஞ்சா போதும். சோ சைடுல இப்போ 0 சேர்த்து எழுதிக்கீங்க. 0 ஒரு நம்பரால பெருக்கினா 0 தான் கிடைக்கும். சோ 0 × 3 0. அப்போ 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12 5 3 5 6 3 18 7 3 21 8 3 24 9 3 27. இதை மட்டும் சைடுல போட்டு வச்சுக்கோங்க. இது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் ஈஸியா நம்ம 10 10ஓட 10 வாய்ப்பாடு தெரியும்ன்றதால இதை பெருக்கி நம்ம போட்டு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, இப்போ பெருக்கல் கழித்தல் ரெண்டும் தெரிஞ்சா வகுத்தல் எவ்வளவு ஈஸின்றத பார்க்க போறீங்க. நீங்களே பார்க்க போறீங்க. 3ல எத்தனை 3 இருக்கு? இப்பதானே சொல்லி கொடுத்தேன். 3ல ஒரு 3 இருக்கு. சோ
ஒரு 3 3. 3ல 3 போனா எவ்வளோ? 0. அடுத்து என்ன நம்பர் இருக்கு? 1. அந்த அம்புக்குறி போட்டு அந்த 1 கீழே இறக்கிக்கணும். இப்ப சொல்லுங்க, 1ல எத்தனை 3 இருக்கு? 1ல 3 இல்லைன்னு சொல்லக்கூடாது, அடங்காதுன்னு சொல்லக்கூடாது. 1ல எத்தனை 3 இருக்கு? 0 3கள் இருக்கிறது. 0 3 இருக்கு, அதனால 0 தான் போடணும். ஸோ 0 3 எவ்வளோ? 0. 1ல 0 போனா எவ்வளோ? 1. அடுத்து என்ன செய்யறோம்? அம்புக்குறி போட்டு இறக்கணும். நேரா 5 கீழே இறக்கிக்கிறோம். அப்ப என்ன கிடைக்குது? நமக்கு 15 கிடைக்குது. ஸோ 15ல எத்தனை 3 இருக்கு? 5 3 இருக்கு சார். இங்கே பாருங்க, சைட்ல பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 5 3 5. அப்போ 15ல 5 போனா மீதி எவ்வளோ? 0. அப்போ 315ஐ 3ஆல் வகுத்தால் என்ன ஈவு கிடைக்கும்? 105. மீதி என்ன கிடைக்கும்? 0. அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சின்ன கணக்கு போட்டிருக்கேன். நீங்க எவ்வளவு பெரிய கணக்கு எடுத்து டெஸ்ட் பண்ணாலும் இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? தந்தானானே 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 தந்தானே. வகுத்தல் பாரு வகுத்தல் பாரு, வகுத்தல் வடிவ குறியை பாரு. கிழக்கை கோட்டு துண்டுவுடன் மேலும் கீழும் புள்ளிகள் பாரு. கிழக்கை கோட்டு துண்டுவுடன் மேலும் கீழும் புள்ளிகள் பாரு. இதுவே வகுத்தல் குறிதான் என்று எளிதாய் துணிந்து அறிந்து கொள்ளு. வகுத்தல் பாரு வகுத்தல் பாரு, வகுத்தல் வடிவ குறியை பாரு. வகுத்தல் கணக்கை செய்யும் போது எண்ணிக்கையை சமமாய் பிரித்து பாரு. வகுத்தல் கணக்கை செய்யும் போது எண்ணிக்கையை சமமாய் பிரித்து பாரு. இதுவே வகுத்தல் செயல்தான் என்று எளிதாய் கணக்கை போட்டு பாரு. வகுத்தல் பாரு வகுத்தல் பாரு, வகுத்தல் வடிவ குறியை பாரு. தந்தானானே 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 தந்தானே தந்தானானே தந்தானே.